சீஜா டாக்ஸ்ல தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்டில் இருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டாக்ஸ்ல தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879. வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போறது கவுஹாத்தி உயர்நீதிமன்றத்திலிருந்து வந்த ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு தொழில் செய்றீங்க, உங்க வரிகளை எல்லாம் சரியா கணக்கு போட்டு வட்டியோட சேர்த்து கட்டிடுறீங்க. அப்பாடா எல்லாம் முடிஞ்சதுன்னு நிம்மதியா இருக்கீங்க. ஆனா கிட்டத்தட்ட 4 வருஷம் கழிச்சு வரித்துறையிலிருந்து ஒரு நோட்டீஸ் வருது. நீங்க வரி ஏய்ப்பு செஞ்சிருக்கீங்க, அதனால கோடிக்கணக்குல வரி கட்டணும்னு சொல்றாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும்? இது அப்பட்டமா காலாவதியான நோட்டீஸ்னு சொல்லி நேரா உயர்நீதிமன்றத்துக்கு போவீங்களா, இல்ல வேற வழிய பார்க்கணுமா? இந்த கேள்விக்குள்ளதான் ஒரு பெரிய சட்ட நுணுக்கமே அடங்கியிருக்கு. ஆமா, உங்க கேள்விதான் இந்த வழக்கின் மையப்புள்ளி. இது ஏதோ ஒரு ஹோட்டலை பத்திய வழக்குன்னு மட்டும் பார்க்க முடியாது. இது ஒரு பெரிய சட்ட கொள்கையோட பிரதிபலிப்பு. அதாவது ரிட் மனுங்கிற ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதத்தை எப்போ பயன்படுத்தலாம், எப்போ கூடாதுன்னு நீதிமன்றம் ஒரு லக்ஷ்மண ரேகை வரைஞ்சிருக்கு. ரிட் மனு அது நம்ம அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நேரா உயர்நீதிமன்றத்தை அணுகுறது தானே? சரியா சொன்னீங்க. அது ஒரு சாதாரண மேல்முறையீடு கிடையாது. இது உயர் நீதிமன்றத்தோட கதவை நேரா தட்டி, ஒரு அரசு அமைப்பு சட்டத்தை மீறி அடிப்படை தவறு செஞ்சிருக்கு, உடனடியா தலையிடுங்கன்னு கேட்கிற ஒரு அசாதாரணமான சட்ட பாதுகாப்பு. அதை எப்போ பயன்படுத்தணுங்கிறதுக்கு இந்த வழக்கு ஒரு நல்ல பாடம். சரி, வாங்க இந்த விஷயத்தை இன்னும் ஆழமா அலசுவோம். இந்த வழக்கின் பின்னணி என்ன? எதுல பிரச்சனை ஆரம்பிச்சுது? இது கவுஹாத்தியில் இருக்கிற ஒரு பெரிய ஹோட்டல் நிறுவனம் சம்பந்தப்பட்ட வழக்கு. அவங்க 2016-17 நிதியாண்டுக்கான சேவை வரிய, அதாவது சுமார் 73 லட்சம் ரூபாயை வட்டியோட சேர்த்து 2017லயே கட்டி முடிச்சிட்டாங்க. அப்போவே வரிய கட்டிட்டாங்கன்னா அப்புறம் எங்க பிரச்சனை வந்தது? அங்கதான் கதையில ஒரு திருப்பம். கிட்டத்தட்ட 4 வருஷம் கழிச்சு அக்டோபர் 2021ல மத்திய ஜிஎஸ்டி மற்றும் கலால் ஆணையரகம் அவங்களுக்கு ஒரு காரணம் கேட்கும் நோட்டீஸ் அனுப்புது. 4 வருஷம் கழிச்சா? ஆமா. அதுல அந்த ஹோட்டல் நிறுவனம் அவங்களோட உண்மையான சேவை மதிப்பை குறைச்சு காட்டி சுமார் 1.44 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செஞ்சதா ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்குது. நம்பவே முடியலையே. ஒரு வரிய விதிக்கிறதுக்கு காலவரம்பெல்லாம் கிடையாதா? அப்போ அந்த 4 வருஷமா வரித்துறை என்ன செஞ்சிட்டு இருந்தது? இது துறையோட மெத்தன போக்க காட்டலையா? உங்க கோபம் நியாயமானதுதான். சட்டப்படி காலவரம்பு இருக்கு. பாத்தீங்கன்னா சாதாரணமா ஒரு நோட்டீஸ் அனுப்ப 30 மாசம் தான் அவகாசம். 30 மாசம்தான். ஆனா வரி ஏய்ப்பு செய்யற நோக்கத்தோட உண்மைகளை மறைச்சா, மோசடி செஞ்சா அந்த கால வரம்பு 5 வருஷம் வரைக்கும் நீட்டிக்க சட்டத்துல இடம் இருக்கு. ஓ, அந்த விதிமுறையே இங்க பயன்படுத்தியிருக்காங்க. அதேதான். இந்த வழக்குல அந்த ஹோட்டல் நிறுவனம் தங்களோட ST3 ரிட்டர்ன்ஸ் தாக்கல் செய்யல. அதையே ஒரு பெரிய காரணமா காட்டி, நீங்க உண்மைகளை மறைச்சிட்டீங்கன்னு சொல்லி இந்த நீட்டிக்கப்பட்ட கால வரம்ப வரித்துறை பயன்படுத்திக்கிச்சு. ஓஹோ, ரிட்டர்ன்ஸ் தாக்கல் செய்யாதத வரி ஏய்ப்பு செய்யும் நோக்கத்தோடு ஒப்பிட்டு 5 வருஷ கால வரம்ப நியாயப்படுத்தியிருக்காங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு? வரித்துறையின் இந்த வாதம் சட்ட ரீதியாக மிகவும் தந்திரமானது. பொதுவா ரிட்டர்ன் தாக்கல் செய்யாதது ஒரு நடைமுறை தவறு. ஆனா அத வரி ஏய்ப்பு செய்யும் நோக்கத்தோடு உண்மைகளை மறைத்ததாக சித்தரிக்கிறாங்க. புரியுது. இதுக்கு பிறகு துறை ஒரு உத்தரவை பிறப்பித்தது. அதுல வரியோட அளவை குறைச்சு சுமார் 72.33 லட்சம் ரூபாயை உறுதி செஞ்சாங்க. சரி. ஹோட்டல் ஏற்கனவே கட்டுன வரியையும் வட்டியையும் இதுக்கு ஈடா சரி செஞ்சுக்கிட்டாங்க. ஆனா கூடவே கட்ட வேண்டிய வரி எவ்வளவு இருந்ததோ அதே அளவுக்கு அபராதமும் போட்டாங்க. இந்த உத்தரவை எதிர்த்து தான் அவங்க கவுஹாத்தி உயர்நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. அப்போ அவங்க தரப்புல ஒரு தெளிவான வாதம் இருக்கு. நோட்டீஸ் காலாவதியானது, அதனால அது செல்லாது. ஆமாம், அவங்க வாதம் ரொம்ப நேரடியானது. உயர்நீதிமன்றம் இந்த உடனே ஏத்துக்கிட்டு நோட்டீஸை ரத்து செஞ்சிருக்கணும் தானே? அப்படிதான் எல்லோரும் நினைப்பாங்க. ஆனா இங்கதான் நீதிமன்றம் ஒரு எதிர்பாராத திருப்பத்தை கொடுத்தது. அவங்க நோட்டீஸ் காலாவதி ஆனதா இல்லையாங்கிற கேள்விக்குள்ளேயே போகவே இல்லையா? இல்ல, அது வழக்கின் தகுதியை பற்றியது. அதுக்கு பதிலா நீங்க ஏன் முதல்ல இங்க வந்தீங்கன்ற ஒரு அடிப்படை கேள்வியை எழுப்பி வழக்கையே வேற திசைக்கு திருப்பிட்டாங்க. புரியலையே. அதுதானே முக்கிய பிரச்சனை. அதை விட்டுட்டு ஏன் வேற கேள்வியை கேட்கணும்? ஏன்னா நீதிமன்றம் சட்டத்தோட நடைமுறை வரிசைய ரொம்ப முக்கியமா பாக்குது. அவங்க கேட்ட கேள்வி இதுதான். சொல்லுங்க. இந்த வரித்துறை உத்தரவை எதிர்த்து நிதிச்சட்டம் 1994 பிரிவு 85 கீழ்
மேல்முறையீட்டு ஆணையர்கிட்ட, அதாவது கமிஷனர் ஆஃப் அப்பீல்ஸ் கிட்ட அப்பீல் செய்ய ஒரு வழி இருக்கு. ஆமா, அப்பீல் வழி இருக்கு. அந்த மாற்று வழி இருக்கும்போது அதை விட்டுட்டு ஏன் நேரா இங்க ரிட் மனு தாக்கல் செஞ்சீங்க? இதுதான் அவங்க கேட்ட கேள்வி. அப்போ நீதிமன்றத்தோட தீர்ப்பு என்ன? அந்த ரிட் மனுவை ஏத்துக்கலையா? துல்லியமா சொன்னா, இந்த ரிட் மனுவை விசாரணைக்கே எடுத்துக்க முடியாதுன்னு கோர்ட் தெளிவா சொல்லிடுச்சு. நாட் மெயின்டெனபிள். ஓ, வரி சட்டங்கள்ல ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண மேல்முறையீடு மாதிரி ஒரு படிநிலை இருக்கும்போது அதை தாண்டி நேரா உயர்நீதிமன்றத்துக்கு வர்றது ஒரு அவசர சிகிச்சை பிரிவுக்கு சலிக்கு மருந்து கேட்க வர்ற மாதிரி. நல்ல உதாரணம். மேல்முறையீட்டு அதிகாரி தான் முதல் நிலை மருத்துவர். அவரை பார்த்துட்டு வாங்கன்னு நீதிமன்றம் ரொம்ப கராரா சொல்லிடுச்சு. ஒரு நிமிஷம், இது வரி செலுத்துறவங்களுக்கு நியாயமா தெரியலையே. மேல்முறையீடு செய்ய பல மாசங்கள், சில சமயம் வருஷங்கள் கூட ஆகும். வெளிப்படையா காலாவதியான ஒரு விஷயத்துக்கு உயர்நீதிமன்றம் உடனடியா தீர்வு கொடுத்தா எல்லோருக்கும் நேரம் மிச்சமாகுமே. நீதிமன்றம் ஏன் இந்த நடைமுறை சிக்கலை பார்க்கல? ரொம்ப முக்கியமான கேள்வி. நீதிமன்றம் நடைமுறை சிக்கல்களை பார்க்காம இல்ல, ஆனா அதை விட சட்டத்தின் படிநிலை அமைப்பை பாதுகாக்கிறது முக்கியம்னு நினைக்குது. சட்டத்தின் கட்டமைப்பையா? ஆமா, அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டாலோ, இயற்கை நீதிக்கு முரணா செயல்பட்டாலோ, இல்ல அதிகாரம் கொஞ்சமும் இல்லாம ஒரு உத்தரவு போட்டிருந்தாலும் மட்டும்தான் உயர்நீதிமன்றம் நேரா தலையிடும். ஓஹோ, அந்த மாதிரி தீவிரமான சூழ்நிலைகள்ல மட்டும்தான். அதேதான். இந்த வழக்குல நோட்டீஸ் காலாவதியானதா இல்லையாங்கிறது ஒரு விவாதத்துக்குரிய விஷயம், ஒரு டிபேட்டபிள் பாயிண்ட். அத மேல்முறையீட்டு அதிகாரியே விசாரிச்சு முடிவு செய்யலாம். அதனால உங்க வாதங்களை எல்லாம் அங்க போய் சொல்லுங்கன்னு சொல்லி மனுவை தள்ளுபடி செஞ்சிட்டாங்க. அப்போ இந்த தீர்ப்புல இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடங்கள் என்ன? ஒரு வரி செலுத்துறவரா நான் என்ன புரிஞ்சுக்கணும்? இதுல முதல் பாடம் சரியான ஆடுகளத்தை தேர்ந்தெடுக்கிறது. இத ஒரு கிரிக்கெட் ஆட்டத்தோட ஒப்பிடலாம். டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஒவ்வொரு படியா, அதாவது அட்ஜுடிகேஷன், முதல் மேல்முறையீடு, தீர்ப்பாயம்னு விளையாடணும். படிப்படியா போகணும். ஆமா, அதை விட்டுட்டு கடைசி ஓவர்ல சிக்ஸர் அடிக்க நினைக்கிற மாதிரி நேரா உயர்நீதிமன்றம் போனா அங்க இருக்கிற அம்பையர் நீங்க இன்னும் பேட்டிங் செய்யவே வரல, முதல்ல பெவிலியன்ல இருந்து வெளியே வாங்கன்னு சொல்ற மாதிரி தான் இந்த தீர்ப்பு. அருமையான உவமை. அப்போ காலாவதியானதுங்கிற நம்மளோட வாதம் வீணா போயிடுமா? இல்லவே இல்ல. அதுதான் இரண்டாவது பாடம். உங்க நோட்டீஸ் காலாவதி ஆனதுன்னு நீங்க உறுதியா நம்பினா அந்த வாதத்தை மேல்முறையீட்டு அதிகாரி விட்ட ரொம்ப வலுவா முன்வைக்கலாம். சரி. நீட்டிக்கப்பட்ட காலவரம்ப பயன்படுத்தினா வரி ஏய்ப்பு செய்யற நோக்கத்தை, அதாவது இன்டென்ட் இவேட், அத வரித்துறை சந்தேகத்துக்கிடாமல் நிரூபிக்கணும். வெறும் ரிட்டர்ன்ஸ் தாக்கல் செய்யாதது நோக்கத்தை காட்டாது. இது மேல்முறையீட்டுல உங்களுக்கு ஒரு வலுவான வாதப்புள்ளி. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மனுதாரருக்கு ஏதாவது நல்ல விஷயம் நடந்ததா இல்ல வெறும் ஏமாற்றம் தானா? ஒரு நல்ல செய்தியும் இருக்கு. நீதிமன்றம் மனுதாரருக்கு ஒரு சலுகை கொடுத்தது. என்ன சலுகை? இந்த ரிட் மனு இத்தனை நாள் நீதிமன்றத்துல நிலுவையில் இருந்த காலத்தை மேல்முறையீடு செய்யறதுக்கான காலக்கெடுவை கணக்கிடுறதுல விலக்கு கொடுத்துட்டாங்க. ஓ, அப்போ உங்க இப்போ அப்பீலுக்கு போலாம். ஆமா, அதனால அவங்க தாமதம் இல்லாம இப்போ மேல்முறையீடுக்கு போக முடியும். இது ஒரு மனிதாபிமான அடிப்படையிலான அணுகுமுறை. ஆக மொத்தத்துல வழக்குல உண்மை நம்ம பக்கம் இருக்கிறது மட்டும் போதாது, சரியான சட்ட பாதையை தேர்ந்தெடுக்கிறதும் ரொம்ப முக்கியம்னு இந்த தீர்ப்பு சொல்லுது. நீதிமன்றம் தனக்கு கீழே இருக்கிற மேல்முறையீட்டு அமைப்புகளோட அதிகாரத்தை மதிக்கணும்னு ஒரு தெளிவான செய்தியை சொல்லிருக்கு. மிக சரியா சொன்னீங்க. இந்த தீர்ப்பு வரி நிர்வாகத்தோட படிநிலைகளை மதிக்கணும்னு எல்லாருக்கும் நினைவூட்டுது. இப்போ அந்த ஹோட்டல் நிறுவனம் தங்களோட எல்லா வாதங்களையும், காலாவதியானது நோக்கமில்லைங்கிற வாதங்கள், ஆமா, அது எல்லாம் சரியான இடமான மேல்முறையீட்டு அதிகாரிகள்ட்ட எடுத்து சென்று போராடலாம். அவங்க வழக்கை இழக்கல, சரியான பாதைக்கு திருப்பி விடப்பட்டிருக்காங்க. நேயர்களே, உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை. இந்த வழக்கு பழைய சேவை வரி சட்டத்தை பற்றியது. ஆனா மாற்றுத் தீர்வு இருக்கும்போது அதை முதலில் பயன்படுத்த வேண்டும் என்ற கொள்கை இன்னைக்கும் எப்பவுமே பொருந்தக்கூடியது. தற்போது இருக்கிற ஜிஎஸ்டி ஆட்சியில மேல்முறையீட்டு தீர்ப்பாயங்கள், அதாவது ட்ரிபியூனல்ஸ், இன்னும் முழுமையா செயல்பட வராத இந்த சூழல்ல இந்த கொள்கை எப்படி எதிரொலிக்கும்? பலரும் நேரா உயர்நீதிமன்றத்தை நாடும் இந்த நேரத்துல இந்த கொள்கைய நீதிமன்றங்கள் இன்னும் கடுமையா பின்பற்றுமா இல்ல நடைமுறை சிக்கல்களை கருத்தில் கொள்ளுமா? சிந்தித்து பாருங்கள். இது சிஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர். ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879.